நிச்சயமாக சென்னை மணலில் பேருந்து நிலையம் கட்டுமான பணிக்கு பள்ளம் தோண்டும் போது தனியார் டொரண்டோ மீத்தேன் என்ற இயற்கை எரிவாயு குழாய் இழப்பு ஏற்பட்டதால் அங்கு அதாவது அந்த அதில் கசிவு ஏற்பட்டு பெரும் பரபரப்பை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை மணலி மண்டலம் 21 வார்டு நெடுஞ்செழியன் சாலையில் உள்ள பழைய பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு அதிநவீன வசதிகள் கூடிய நவீன பேருந்து நிலையம் கட்ட கடந்த ஆண்டு திமுக ஆட்சியில் திட்டமிட்டு 4,75 கோடி மதிப்பீட்டில் பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் காரணமாக பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் பணிகள் துவங்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை ஊழியர்கள் கட்டுமான பணிக்காக ராட்சத எந்திரம் மூலம் பள்ளம் தோண்டும் போது திடீரென அங்கிருந்து டொரண்டோ என்ற எரிவாயு நிறுவனத்தின் மீத்தேன் எரிவாயு குழாய் உடைப்பு ஏற்பட்டு எரிவாயு வெளியேறியது. இதை பார்த்து ஊழியர்கள் இயந்திரத்தை விட்டுவிட்டு அங்கேயே தப்பி ஓடிவிட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த மண்டல குழு தலைவர் ஏவி ஆறுமுகம், செயற்பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் தகவல் தெரிவித்தனர். மணலி தீயணைப்பு துறையினர் நிலையத்திலிருந்து அலுவலகத்திற்கு முருகானந்தம் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் வாகனத்துடன் விரைந்து பொதுமக்களை அப்புறப்படுத்தி பள்ளத்தை மணல் நிரப்பி தண்ணீர் பீச்சி அடித்து கேஸ் வெளியேறாமல் தடுப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் அழுத்தம் அதிகமாக இருந்ததால் கேஸ் வெளியேறுவது கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனையடுத்து டொரண்டோ மீத்தேன் எரிவாயு நிறுவனத்து அதிகாரிகள் அந்த வழியாக எரிவாயு செல்லக்கூடிய குழாய்களை வால்வை மூடினர். பின்னர் சிறிது நேரத்தில் அதாவது படிப்படியாக எரிவாயு வெளியேறுவது கட்டுப்படுத்தப்பட்டது. பின்னர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மீஞ்சூர் அருகே கொண்டக்கரையில் இருந்து கோயம்பேடு வரை செல்லும் வீடுகளுக்கு மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மீத்தேன் எரிவாயு குழாய் சரியான இடத்தில் போடாமல் மாநகராட்சியின் இடத்தில் குழாய் பதிக்கப்பட்டதாகவும் இதனால் கட்டுமான பணிகள் பூமிக்கு அடியில் இருப்பதால் அது கட்டுமான பணிகள் செய்யும் போதெல்லாம் இது போன்ற குழாய்கள் உடைப்பு ஏற்படுவதாகவும் கேஸ் வெளியேறப்படுவதாகவும் கூறப்படுகிறது. நேற்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கன்னிப்புத்தூரில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா கசிவு வெளியேறி ஊழியர்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் இன்று இந்த கசிவு ஏற்பட்டதன் காரணமாக அங்கு மக்கள் பீதி அடைந்தனர். இன்று மணலி எரிவாயு வெளியேறிய சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் பீதியும் ஏற்படுத்தி இருக்கிறது.